தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்துல நமக்கு நீதியோ நியாயமோ வேணும் அப்படின்னா அது யாருக்கு கிடைக்கும்? பொதுவாகவே ஒரு சில இடங்களில் பணம் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கலாம், செல்வாக்கு இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்கலாமா? ஆனால் திக்கற்ற பிள்ளைங்க, ஏழைகள், எளியவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நன்மை கிடைக்கிறது கூட கஷ்டம். ஒரு சில நேரத்தில் ஒரு சில ரொம்ப ஏழைகள் கேட்கறதுக்கு யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நபர்கள், தகப்பன் தாய் இல்லாத பிள்ளைகள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற பிள்ளைங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு தோணும், மற்ற மனிதர்களை பார்க்கும்போது தோணும், அவங்க எந்த ஏஜ் குரூப்பாக வேணா இருக்கலாம், ஒருவேளை கைவிடப்பட்ட பெரிய நபர்களாக இருக்கலாம், சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், சுற்றி இருக்கிறவங்களை பார்க்கும்போது ஒரு ஏக்கம் அவங்க மனசில் வரும். எனக்கும் யாராவது நல்லது செஞ்சிருந்தா நல்லாயிருக்கும், எனக்கும் ஒரு நல்ல அப்பா அம்மா இருந்திருந்தா நல்லாயிருக்கும், எனக்கும் ஒரு நல்ல கைடன்ஸ் இருக்கலாம், ஒரு நல்ல மென்டார் இருக்கலாம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அது எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலுமே அது தோணும். அது மனித இயல்பு, அது தவறு இல்லை. அது மனசில் வர ஒரு ஏக்கம், எனக்கு ஒரு நல்லது இல்லையே, எனக்கு யாரும் இல்லைங்கிறதுனால எனக்கு இவ்வளோ அநியாயம் நடக்குது, எனக்கு நியாயமாக வர வேண்டிய நன்மைகளை கூட மற்றவங்க செல்வாக்கை யூஸ் பண்ணி என்னை தவறாய் பேசுகிறாங்க, தவறாக என்கிட்ட அபகரித்து கொண்டு போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனையில் வர ஒரு ஏக்கம். அது ஆண்டவர் தப்பு சொல்ல மாட்டார், அது அவர் கோபிக்கல. ஆனால் ஆண்டவர் ஒன்னே எதிர்பார்க்குறாரு, நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும்னு எதிர்பார்க்குறாரு. கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. நீங்கள் உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். உன் மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளுக்கு அவர் இறங்குவார். உங்களுக்காக உங்கள் நியாயத்தை விசாரிக்க, உங்களுக்கு நீதியும் நியாயமும் செய்கிறதுக்கு, நியாயமாய் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கிறதுக்காகவே கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் அவரை பார்த்து கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு அவர் இறங்குவார். உங்களுடைய நன்மைகள், உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரங்கள், உனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் கரத்துக்கு வந்து சேரும். எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். கர்த்தர் உனக்காக இருக்கிறார், உனக்காக இறங்கி செய்வார். எல்லா நன்மையும் கொண்டு வந்து உனக்கு தருவார்ல. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு இந்த உலகத்தில் அப்பா அம்மா இருந்து, ஃப்ரெண்ட்ஸ் இருந்து, நல்ல மென்டார்ஸ் எல்லாம் இருந்தால் கூட எனக்கு இப்படி ஒரு நன்மை, இப்படி ஒரு கைடன்ஸ் எனக்கு வந்திருக்காதுன்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்கள் லைஃப் மாறும். நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி உங்கள் லைஃப் மாறும். இந்த புலம்பல், அங்கலாய்ப்புகள், ஏக்கங்கள் எல்லாம் மாறி உங்களுக்கு ஆண்டவர் நன்மை தருவார்ல. அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது உங்கள் இருதயம் பூரிக்கும், அது மகிழ்ச்சியால் நிரம்பும். நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, என்ன விசாரிக்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த காலத்துக்குள்ள நீங்கள் வருவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்காகவே அவர் இருக்கிறார். இனிமேல் எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நான் திக்கற்றவள், நான் ஏழை, நான் ஒடுக்கப்பட்டவள், அப்படி இல்லை. உனக்காகவே கர்த்தர் இருக்கிறார். உனக்காகவே அவர் காரியங்களை செய்வார். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. சகலமும் கர்த்தரால் முடியும்.